குட் ஈவினிங் மேவின். ஸோ ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்? ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் மெட்டிகுலஸாக வந்தீங்க. 6 வாரம் வந்து நான் சொன்ன பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு எந்த ஒரு செஷன்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக வந்தீங்க. பட் வீட்லேயுமே நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்க. என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கு அப்புறம்? ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கு. டிராஸ்டிக் சேஞ்சஸ், வெரி குட். பிஃபோர் பாத்தீங்கன்னாக்கா நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்கே வச்சிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. பிஃபோர் பிக்சர் எப்படி இருந்தீங்க, ஆஃப்டர் பிக்சர் எப்படி இருந்தீங்க? சோ மெனி பேச்சஸ்லாம் ஒயிட் பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஹீட் பாயில்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. சோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஆஃப்டர் டேக்கிங் தட் ஐவி நியூட்ரிஷன்ஸ் இனிமா 2 செஷன் 3 செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. வெரி குட், வெரி குட். மோர் தென் ஸ்கின் மட்டும் இல்லாம வேற என்ன டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணுவீங்க? மோர் தென் அந்த ஆஃப்டர் இனிமாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிரேவிங்ஸ், நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருந்ததே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். என்னால இருக்க முடியாது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது. எவ்ரிடே நான்வெஜ் சாப்பிடறாள் நான். இப்போ பாத்தீங்கன்னாக்கா என்னோட மைண்ட் ஃபுல்லாவே வெஜிடேரியன், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஹெல்தி வெரி குட் ஹெல்தி டயட்டை ஃபாலோ பண்ற மாதிரி என்னோட மைண்டும் அதுக்கு ஏத்த மாதிரி கிரேவிங் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுல. ரொம்பவே வெரி குட், வெரி குட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல கண்டினியூ பண்றதுக்கும் மெடிசன்ஸ் கொடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. ஆமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபியூ மெடிசன்ஸ் கொடுத்திருக்கேன். அந்த மெடிக்கல்ஸ் எடுக்கிறீங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. யூ கேன் மெயின்டைன் வித் ஹெல்தி டயட் அண்ட் ஒர்க் அவுட். ஏன்னா உங்க ஸ்கின் தான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நாங்கள் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதை நீங்க எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸாவே எனக்கு அனுப்புங்க, டாக்குமெண்டா அனுப்புங்க. பீப்புள் டோன்ட் பிலீவ் ஒரு டீடாக்ஸ் பண்ணா இவ்வளவு ஒரு க்ளோ வருமான்னு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நீங்க தான். நான் மட்டும் தான். ஆமா, நீங்க தான். நானே சொல்லலாம் அதை. வேற என்ன டிஃபரன்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ்? வந்து எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆஃப் கோர்ஸ் ஸ்டாமினா லெவல் நான் சும்மாலாம் சொல்லல, எனக்கு முன்னாடியே டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம இது பண்ணாலே அந்த ஒரு ஸ்வெட்டிங்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி டயர்ட் ஃபீல் இருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்தாலே ஒரு லோவா இருக்கும். வெரி குட் எனர்ஜி. ஓகே. அண்ட் ஈவன் நீங்க ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க் பண்ணாலுமே ப்ராப்பரா டீடாக்ஸ் பண்ணிட்டீங்க? இல்ல ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க்லாம் பண்ணல. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதெல்லாம் வெரி குட். டீடோட்டல் வெரி குட். ப்ராப்பர் டீடாக்ஸ் அண்ட் வெல்னஸ் இதுதான் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, அன்ஹெல்தி ஃபுட் எடுக்காதீங்க. இதுக்கப்புறம் கிரேவிங்கும் இருக்காது உங்களுக்கு. நான் விட்டமின் டி டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்க சன்லைட்ல போகணும். ஓகேவா? சன்லைட் போறீங்களா? ஏன்னா உங்க ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வந்து சன்லைட் தான் நான் போறது எக்ஸ்போஸ் போறது இல்ல. 10-15 மினிட்ஸ் போங்க. இந்த மார்னிங் சன்லைட். ஓகே, நாட் ஃபார் தி ஸ்கின்காக இல்ல, உங்க கட் ஹீல் ஆகும். 7 to 9 am கட் ஹீல் ஆகிறதுக்காக எடுக்கணும் கண்டிப்பா. சரிங்களா? தென் வாட் எல்ஸ்? டாண்ட்ரஃப்லாம் கம்மியா இருக்கா? டாண்ட்ரஃப் சுத்தமா நின்னு போச்சு. அப்படியா? நான் அதுலயே எழுதிருப்பேன் பாருங்க, ஷீட்ல வந்து டாண்ட்ரஃப் இருக்குன்னு எழுதிருப்பேன். சரி. பட் டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் சுத்தமா கிடையாது. ஜீரோ. ஓகே, இம்ப்ரூவ்ட் ஆகல ஆல்மோஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் ஹீலிங் ஆஃப் கட்டுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அந்த ஒரு பிளட் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம், அது அப்நார்மலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ணலாம், இந்நேரம் அது நார்மல் ஆயிருக்கும். தட்ஸ் a sign your body is healing. சரிங்களா? அதே மாதிரி இப்போ முன்னாடி விட எனக்கு மெயின் கன்சர்ன் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒரு கன்சர்னாக வந்தாலும் ஜெனரலி வந்து மென் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஜிங் வந்து கிரேஸ்ஃபுல்லி ஆகணும், ஹேர் ஃபால் ஆகக்கூடாது, ஸ்கின் அப்படியே மெயின்டைன் ஆகணும், பாடி ஃபிசிக் அப்படியே இருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சி ப்ளஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேல் ஆஃப் ரேட்டிங் 0 to 10 or 0 to 100 போட்டிங்கன்னா என்ன ஸ்கேல் கொடுப்பீங்க ஆக்சி ப்ளஸ்க்கு? ஆஃப் கோர்ஸ் மேக்ஸிமம் ரேட்டிங்ஸ் தான் 100 தான். ஓகே, ஆஃப் கோர்ஸ் 100 தான். ஏன்னா நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்திருக்கேன். வெரி குட். மற்ற டாக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம் பீக்கான சொல்யூஷன் தான் கொடுப்பாங்க. அது சொல்யூஷன் இருக்காது, அது ஜஸ்ட் ஓகே பிரிவென்டிவ் தான், அந்த இது மட்டும் தான். பட் இங்க தான் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு எனக்கு. வெரி குட், வெரி குட். தேங்க் யூ so much. அப்புறம் வேற என்னமோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே, மறக்காம இதை வந்து ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட். ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா ஆக்சி ப்ளஸ் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? நோ வேர்ட்ஸ்ங்க. நோ வேர்ட்ஸ். சீரியஸ்லி நோ வேர்ட்ஸ். இப்போ ஒரு வேர்ட்ஸ் சொல்லிட்டாக்க ஆக்சி ப்ளஸ் அதோட முடிஞ்சிருது. நோ வேர்ட்ஸ்ல அதாவது டீடாக்ஸ் ஆர் வெல்னஸ் ஆர் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, நோ வேர்ட்ஸே ஒரு பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம். டச் உட் பெர்வின். தேங்க் யூ so much for the trust தான் நான் சொல்லணும். கண்டிப்பாங்க. ஏன்னா உங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்து நானே ஒரு நிமிஷம் ஷாக். ஏன்னா நான் அதெல்லாம் எடுத்து வைக்கிற பர்சனே இல்லை, எனக்கு டைமும் இல்லை. உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து மிராக்குலஸ். தேங்க் யூ so much for trusting me. அது உங்க ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்தீங்க. அது வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வருவாங்க, பை வேர்ட் ஆஃப் மவுத் வருவாங்க. எனக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸில் வந்துட்டாங்கன்னா அது நான் 100% கொடுக்கணும்னு நான் ரொம்ப எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுவேன். நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ so much for trusting me blindly. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் டயட். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much. ஓகே மேம்.